குட் ஈவினிங். 100 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 35 என்ன சாப்பிட்டேன்னு சொல்லி பார்க்கலாம். மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் வார்ம் வாட்டர் குடிச்சிட்டு ஓவர் நைட் சோக் பண்ண பாதாம் அண்ட் கிரேப்ஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க பேசிகிட்டு இருந்தப்போ சொன்னாங்க, நான் வந்து வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கேங்க்கா. நான் சாப்பிட்ற ஃபுட்ஸ் பார்த்து என்னுடைய ஃபேமிலிலையும் ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்க. வெயிட் லாஸில் இருக்கேன்னு சொல்கிற சிக்கன், மீன், முட்டை இது எல்லாமே சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு அது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்த கமெண்ட்ஸையும் நான் இங்கே வந்து போட்டிருக்கிறேன். இவங்க எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன். சரி, என்ன சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருமே ரிப்ளை பண்ணல. சொல்கிறவங்க சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. அவங்ககிட்ட நீங்கள் போயிட்டு சரி என்ன சாப்பிட்லான்னு சொல்லி கேட்டால் அவங்களுக்கு பதில் தெரியாது. டயட்னா பட்னி கிடக்கிறது பேர் டயட் கிடையாது. சத்தான உணவை சரிவிகித முறையில் சாப்பிட்றது பேர் தான் டயட். அதனால் மற்றவங்க என்ன சொன்னாலும் சொல்லிட்டு போகிறாங்க. உங்கள் பாடி கண்டிஷனுக்கு அது செட் ஆகுதா அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் கன்டினியூ பண்ணுங்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 பச்சை பயிறு தோசை கூட்டு, அது கூட வந்துட்டு பப்பாயா எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்ருந்தேன். லஞ்சுக்கு வந்து சாதம், புடலங்காய் கூட்டு, சாம்பார், ஒரு பீஸ் சிக்கன் வந்து எடுத்துக்கிட்டேன். டே 36 அன்னைக்கு மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் வார்ம் வாட்டர் குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பச்சை பயிறு சாலட் தான் எடுத்துக்கிட்டேன். 100 கிராம் முளைக்கட்டின பச்சை பயிறு, பப்பாளி, மாதுளப்பழம், அது கூட வந்து 2 பீஸ் ஆப்பிள் வந்து எடுத்துக்கிட்டேன். காலையில் நட்ஸ் வந்து சாப்பிடல, ஸோ அதனால் 8 பாதாம், 12 கருப்பு திராட்சை வந்து எடுத்துக்கிட்டேன். இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் மிக்ஸ் பண்ணி அதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்து எடுத்துக்கிட்டேன். எல்லாருக்கும் சோம்பேறித்தனமான நாள்னு ஒன்று இருக்கும்ல, அந்த மாதிரி நாள் தான் இன்றைக்கி. ஸோ அதனால் மதியானம் லஞ்சுக்கு வந்துட்டு கொஞ்சமாக சாதம், தயிர், அது கூட உருளைக்கிழங்கு பொரியல் வந்து சாப்பிட்டேன். ஈவினிங் வந்து கொஞ்சமாக கருப்பு கொண்ட கடலை வந்து சாப்பிட்டுக்கிட்டேன். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், இது வந்து டயட் ஃபுட் கிடையாது. இது வந்து டே 36ல் நான் எடுத்துக்கிட்ட ஃபுட்டு தான். நாளைக்கு பார்க்கலாம்.